ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ நான் இன்ச் டேப் எடுத்திருக்கேன். இன்ச் டேப்பில் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் செயின் டைப்லேயுமே வந்து நம்ம பிரேஸ்லெட் வந்து பண்ணுவோம். அதையுமே வந்து எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இன்ச் டேப்பை வந்து நீங்கள் எந்த இடத்துல பிரேஸ்லெட் போடுவீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 6 இன்ச் வருது. இப்போ நான் கரெக்டாக வச்சு காமிக்கிறேன். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 6 இன்ச் வருது. நான் ரொம்பவும் டைட்டாகவும் பிடிக்கல, ரொம்ப லூஸாகவும் பிடிக்கல, கரெக்டாக வச்சுருக்கேன். எனக்கு வந்து இன்ச் டேப்பில் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் வந்து கிடைக்கிது. இப்போ 6 இன்ச் கிடைக்கிது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடணும். பீட்ஸ் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா தான் போட்டு நம்ம எப்பயுமே கட் பண்ணுவோம். நம்ம எலாஸ்டிக்கை கட் பண்ணும்போது 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா விட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். ஏன்னா நம்ம நாட் போடுறதுக்கு எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். அதனால் அதே மாதிரி தான் செயின் டைப்புமே. இப்போ நீங்கள் எலாஸ்டிக் வந்து 2 இன்ச் அதிகமாக விடுறீங்க அப்படின்னா, இந்த செயின் டைப்பில் வந்து ஒரு அரை இன்ச்சோ 1 இன்ச்சோ மட்டும் அதிகமாக விட்டு நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எலாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட் போடுவோம். இந்த செயின் டைப்பில் பார்த்திங்கன்னா ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணுவோம். இப்போ 6 இன்ச் எனக்கு கிடச்சிச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நான் அந்த 8 இன்ச் 2 இன்ச் வரைக்கும் நான் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நான் கட் பண்ணுவேன். அப்படி கட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை நான் லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுல்லாக வந்து பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் நாட் போட்டு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பீட்ஸ் போட்டுட்டு கூட அதுக்கப்புறமா கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் கட் பண்ணிவிட்டு தான் பீட்ஸ் போடணும் அப்படின்லாம் கிடையாது. பீட்ஸை வந்து கோர்த்துட்டு கூட அதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கீழே இந்த பிரேஸ்லெட் போடுற இடம் வந்து சின்னதாக இருக்கும். மேலே நம்ம பிரேஸ்லெட் வந்து உள்ளே விட்டு தானே போடுவோம். அப்போ கொஞ்சம் கை வந்து நம்மளுக்கு பெருசாக இருக்கனால கொஞ்சம் ஒரு பீட்ஸ் வந்து அதிகமாக போட்டு நம்ம நாட் போட்டு கட் பண்ணும்போது அந்த எலாஸ்டிக் வந்து இழுத்து கொடுக்கும். அப்போ நம்ம கைக்குள்ளே வந்து கரெக்டாகவே போதும். ஓகேவா? அடுத்த கிளாஸில் வந்து நான் சார்ட் போட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பிரேஸ்லெட் வந்து 8 சைஸுக்கு மேலே கிடையாதுங்க. எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே சரி, அவங்களுக்கு 8 சைஸ்க்கு மேலே கிடையாது. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.